ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க. இவ வந்து அழகியோட ஹிஸ்ட்ரிய தான் நீங்க பார்க்க போறீங்க. நெறைய பேருக்கு அழகி யாருன்னு தெரியாது. திடீர்னு வந்து வளகாப்பு பண்றேன்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தேன். ஆனா கொஸ்டின்ஸ் யாருமே கேட்கல. பரவால்ல, ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில வையம்பட்டியில தாங்க இந்த அழகி இருக்கா. எங்க அக்கா வீட்ல பக்கத்தில இருக்கா. இவங்க வந்து அழகி மடியில இருக்கா பாருங்க. அவங்க வந்து எங்க அக்கா மாமியா. அவங்க தான் இவள வந்து மெயின்டெயின் பண்றாங்க. குட்டியில வந்து வழி தவறி வந்திருக்கிறா. இவ இதோட 2, 3 டைம் குட்டி போட்டுட்டா. பட் போன தடவ குட்டி போட பிறகு 6 மாசத்துக்கு முன்னாடி இவளுக்கு நான் கருத்தடை பண்ணணும்னு நெனச்சேன். என்னால போய் அங்க இருக்க முடியல. 2, 3 நாளாவது இவ கூட இருக்கணும். இவள கவனிச்சுக்கணும். அவங்கலாம் வேலைக்கு போறவங்க. ஏதோ 2 நேரம் ஃபுட்டு வைக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க அவ்வளோதான். மத்தபடி கருத்தடைலாம் பண்ணா ஒரு 2, 3 டேஸாவது நம்ம பார்த்துக்கணும் கவனிச்சு. நான் போய் அங்க ஸ்டே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாம, எனக்கு ரொம்ப நாளாவே இந்த கருத்தடை பத்தின விழிப்புணர்வே கொஞ்சம் இல்லங்க. ஏன்னா, நான் அடிபட்டா பார்ப்பேன், சாப்பாடு போடுவேன். அவ்வளோதான். இதுதான் எனக்கு தெரியும். கருத்தடைலாம் எங்க பண்ணணும், எப்படி என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியல. பட் எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டலாம் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் வர்றதில்லைங்க. எல்லாருமே நம்ம வந்து ஒரு தற்குறியா தான் இருப்போம். ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது தான் அந்த விஷயத்த பத்தி, அந்த ஃபீல்ட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்குவோம். ஆனா நெறைய பேர் எல்லாமே நம்ம பொறக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டு வந்த மாரியும், நம்ம தான் எல்லாத்துக்குமே எல்லாமே நமக்கு தான் தெரியுன்ற மாரி நெனைக்கிறாங்க. அந்த கருத்த அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க நல்லா இருப்பாங்க. பட் நான் ஒத்துக்கிறேங்க. எனக்கு வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கருத்தடை பத்தி எப்படி பண்ணணும், என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இந்த 1 வருஷமா நான் கருத்தடை பத்தி நெறைய விழிப்புணர்வு வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருக்கேன். கருத்தடையோட இம்பார்ட்டன்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அழகிக்கும் பண்ணிறலாம். நம்ம எவ்வளோ பண்ணுறோம் இவளுக்கு பண்ணிறலாம்னு நெனச்சேன். பட் அதுக்கான சூழ்நிலை அமையல. இந்த தடவ கன்சீவ் ஆயிட்டா. ஊருக்கு போனப்ப தான் சொன்னாங்க. அதனால இவ வந்து இது போடுற கடைசி குட்டியா இருக்கணும். இவளுக்கு வந்து சரி நம்ம ஆரம்பத்துலலாம் இவ மாசமா இருக்கையில நம்ம பார்க்கல. குட்டி போட்டதுக்கப்புறம் தான் பார்ப்பேன். சரின்னு இன்றைக்கி அவளுக்கு வளகாப்பு பண்ணிடலாம் போனது போனோன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு பூவு, பழங்கள், ஸ்வீட்ஸு, பலகாரம்லாம் வச்சு எடுத்தோம். அந்த வீடியோ எடுத்தது வந்து எங்கள் தங்கச்சி பையன் எடுத்தான். அவனுக்கு ஒழுங்காக எடுக்க தெரியல. நாங்கள் முன்னாடி வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே வச்சுருந்தோம். அவனுக்கு வந்து ஆர்டராக எடுக்க தெரியல. சரி பையன் சின்ன பையன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சது எடுத்துட்டான். அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு, எங்கள் அண்ணன் பொண்ணு, எங்கள் தம்பி பொண்டாட்டி, அதாவது என் குழந்தை பொண்டாட்டி எல்லாருமே வந்து இவளுக்கு வளையல் போட்டு சந்தன குங்குமம் வச்சு மலரெல்லாம் தூவி ஆசீர்வாதம் பண்ணோம். நான் ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டுட்டேன். சரி யாராவது கொஸ்டின் கேட்டால் ரிப்ளை பண்ணிக்கலான் இருந்தேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி போட எனக்கு டைம் இல்லை. திருப்பூர் நான் வந்துட்டு இப்போ தான் எடிட் பண்ணி இதை போஸ்ட் பண்ணுறேங்க. இந்த அலைக்கு கண்டிப்பாக கருத்தடை பண்ணிடுவேன். இந்த பப்பிகளுக்கெல்லாம் விஷம் வச்சு அடித்து துன்புறுத்துறீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த இனிமே வர்ற வேர்டு. இயற்கையை நீங்கள் அழிக்க நினைக்கிறீங்க. இது வந்து இயற்கை படைக்கப்பட்டது. வயநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கேரளாவில். அவங்க அப்படி தான் யானையெல்லாம் வந்து அழித்தாங்க. அவங்க பல வகையில் வந்து அதை கொலை பண்ணாங்க. பட் அதுக்கான பலனை வந்து அவங்க அனுபவித்தாங்க. அப்படியே ஒரு இனமே அழிஞ்ச மாதிரி அப்படியே அந்த வயநாடே அழிஞ்சு போச்சு. ஆனால் அதெல்லாம் நடந்து அதே மாதிரி எத்தனையோ இயற்கை அழிவுகள் வந்தும் கூட நம்ம மனித ஜென்மங்கள் திருந்துறதில்ல. கொரோனான்னு ஒரு கொடிய நோய் வந்துச்சுங்க. அதுவும் இயற்கையால் உருவாக்கப்பட்டதான். அதுவும் வந்து எவ்வளோ பேர் இறந்து போனாங்க. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சும் இன்னும் இந்த வாயில்லாத ஜீவன்களை அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க. ஒரு படி மேலே போய் கிராமத்துலலாம் இதை ரொம்ப நடக்குதுங்க. குட்டிகள்லாம் குட்டி போட்டால் கருத்தடை பண்ணி விடாமல் குட்டிகளை மூட்டை கட்டி கொண்டு போய் எங்கேயாவது போட்டுடுறாங்க. அதுங்க செத்து போயிடுது. அதுங்க இனத்தையே அழிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இது இயற்கையால் படைக்கப்பட்டது, இறைவனால் படைக்கப்பட்டது. இது யாருமே அழிக்க முடியாதுங்க. இதை அழிக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக அழிஞ்சு போயிடுவாங்க. நாமளும் முடிஞ்ச அளவுக்கு தாங்க நம்ம கண்ணில் படுறதை பார்த்து நம்ம போராட முடியும், தடுக்க முடியும். இவங்களுக்கு நடக்கிற சித்திரவதையை எல்லா நேரங்களிலும் எல்லாமே நம்ம கண்ணில் படாது. பாருங்கள், குட்டீஸே எவ்வளோ பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 35 பேர்த்துக்கு மேலே இருந்து இந்த அலைக்கு நல்லபடியாக வளகாப்பு போட்டாச்சுங்க. குழந்த பிறந்தா உங்களுக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இவளோட குழந்தைய அடாப்ஷன் தேவைப்பட்டால் சொல்லுங்கள். எத்தனை ஆண் பிள்ளை எத்தனை பெண் பிள்ளை போடுறான்னு தெரியலை. அடுத்து பார்த்திங்கன்னா இவளுக்கு கருத்தடை பண்ணிடுவேன். திண்டுக்கல்லில் வந்து ஒரு சிஸ்டர்கிட்ட பேசியிருக்கேன். அது அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான். கண்டிப்பாக இவளுக்கு கருத்தடையும் பண்ணிட்டா இவள் லைஃப் லாங் நல்லா இருப்பாள். எங்கள் மாமியை நல்லா பார்த்துக்குவாங்க. இவள் வாழ்க்கை நல்லா சேஃபாக இருக்கணும். இவள் நல்லா இருக்கணும், நலமோடு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நம்ம அழகிக்கு நல்லபடியாக வளகாப்பு முடிஞ்சிச்சு. டெலிவரி ஆகிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டுங்க. நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு விசேஷம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்வீட்ஸு, கேக்கு, பலகாரம் எல்லாமே வச்சு பண்ணினோம். அவள் இருக்க கஷ்டப்பட்டா சரின்னு அவளை விட்டுட்டேன். அவள் நலமோடு இருக்க எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.